மரித்த இயேசுவும் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தாரே. 12 சீடர் நடுவினில் தோன்றி ஆசிகள் அளித்தாரே. உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மையும் காப்பாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஈஸ்டர் திருநாளிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில் ஒன்று கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான காரியம் என்று நான் விரும்புகிறேன். இதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வசனம் இயேசுவின் உயிர்த்தெழுதல், நம்முடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அநேக இக்கட்டான சூழ்நிலைகளுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனாலும் ஒரு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று இந்த நாளை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அது கட்டுக்கதை அல்ல, வெறும் வரலாறு அல்ல, வெறும் சாதாரணமான காரியங்கள் அல்ல. இதெல்லாம் உண்மையான நடந்த சம்பவங்கள் என்று இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் அறிவுறுத்துகிறேன். இது ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கும் சரித்திர பதிவேடுகளில் இருந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனங்கள் சொல்லுறது பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிற ஒரு காலம் சாக மாட்டான். இதை நம்புகிறாயா? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க. என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றைக்கு சொல்லுகிறேன். ஆண் பெண் என்று கிடையாது, அவர்கிட்ட பேதம் என்று கிடையாது. உலகத்தினுடைய சட்டங்கள் சொல்லுகிறது, பலவீனமானவர்களின் பக்கம் தான் சட்டம் செயல்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்தால் ஒரு 20-30 பேர் வந்து நிற்பாங்க. ஆனா ஒரு ஆணுக்கு ஒரு கொடுமை நடந்தா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. இந்த உலகத்தினுடைய சட்டம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. யாரால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமோ நாம் மரித்தாலும் பிழைப்போம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை நிலைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. எழுந்தார் என்ற வசனம் சொல்லுகிறது, எழுப்பப்பட்டார் என்ற வசனம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அல்லேலூயா. அன்றியும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அக்கிரமக்காரருக்காக அவர் என்ன பண்ணார்? மரித்தார். அல்லேலூயா. ஒருவேளை பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக நாம் இருந்தோம். அன்றைய ஒரு சில காலகட்டத்தில் நம்முடைய சுபாவங்கள் இருந்தது, நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து சொல்லுகிறார், அக்கிரமக்காரராக இருந்த, அநியாயக்காரராக இருந்த, பாவம் செய்கிறவர்களாக இருந்த நமக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், நீ ஒழுங்கா வாழ்ந்தா மட்டுமே உனக்கு இந்த வீட்டை எழுதி வைப்பேன்,
நீ ஒழுங்கா வாழ்ந்தா மட்டுமே இந்த சொத்தை உனக்கு எழுதி வைப்பேன், நீ நல்லா வாழ்ந்தா மட்டுமே இந்த நலத்தை உனக்கு எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது நம்ம கேட்கணும். ஆனா நாம் நல்லா வாழல, அக்கிரமக்காரரா இருந்தோம். ஆனாலும் அவர் சொல்றாரு, நம்ம உங்களை பார்த்து சொல்றாரு, நானே உயிர் தெழுந்தேன் சிவனமா இருக்கிறேன், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே ஞானஸ்நானத்தை கொடுங்கள். அல்லேலூயா. அதிகாரத்தையும் வல்லமை நம்ம கொடுத்து போயிருக்கிற தெய்வம் நம்ம இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்காருங்க. எடுத்துக்கொள்ளுங்க மத்திய 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை. அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்ல, நாம் சொன்னபடியே அவர் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அவர் பரலோகத்தில் இருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, பூமியில் இருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஆலயத்தில் இருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தில் அவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடுவீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் செயல்படுகிறார். உங்கள் இருதயமே ஆலயம் என்று வசனம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் இந்த வசனம் நம்முடைய உயிர்த்தெழுதலினுடைய ஆராதனையில் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. மத்தேயு 28:5 வாசிங்க. தூதனாகிய ஸ்ரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அடிபட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, சொன்னபடி என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அநேக ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இருக்கிறாரா இல்லையா? இயேசு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? இயேசுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதான்னு கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு உயிரோட தான் இருக்கிறாரு. நீங்க இருக்கீங்களா உயிரோட? அல்லேலூயா. அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்றேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் இயேசு எங்க இருக்கிறார், இயேசு எங்க இருக்கிறார், கடவுளுக்கு கூட கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி சுற்றி திரிந்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த உலகத்தினுடைய மக்களை பார்த்து நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார், எழுப்பப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அவரை தேடினீர்களானால் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க அவர் தேடும் போது கண்டடைவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லறை விட்டு புறப்பட்டார். கல்லறையில இருந்து நேரடியாக போக தெரியும். ஆனா நீங்க உள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாரு? அவர் புறப்பட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்றாரு? செல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதான் வசனம் சொல்றது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறபடியால் அப்படியே இயேசுவுக்குள் நாம் மாத்திரம் இல்ல, இயேசுவோடு கூட மரித்தவர்களை அவர் சொல்றாரு, நான் மாத்திரம் உயிரோடு எழும்பவில்லை, என விசுவாசிக்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று நீங்க சொல்லுங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் நானா கேரக்டர்ல பண்றாரோ எல்லாத்தையும் நம்ம செய்ய சொன்னாரு. அவர் அற்புதம் செய்கிறவராக சுற்றி திரிந்தார், நம்மையும் அற்புதம் செய்ய சொன்னார். அவர் பிசாசுகளை துரத்தினார், நம்மையும் பிசாசுகளை துரத்த வச்சாரு. அவர் ஞானஸ்நானம் உலகெங்கும் போய் கொடுத்தாரு, நம்மையும் என்ன பண்ணாரு? ஞானஸ்நானம் கொடுக்க வச்சாரு. அவர் என்ன பண்ணாரு? நமக்காக சேவை செய்தார், நம்மையும் என்ன பண்றாரு? சேவை செய்ய வைக்கிறார். அவர் வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்குன்னு சொன்னாரு, நம்மளையும் அனைவரும் வழி காட்டணும்னு சொன்னாரு. இன்றைக்கு சொல்றாரு, நானே மரித்து உயிரோடு என்ன பண்ணுறேன்? எழுந்திருக்குன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் மாத்திரம் உயிரோடு எழுந்திருக்க போறது இல்ல, எனக்கு முன்னாடி மரித்தவர்களையும் எனக்கு பின்னாடி மரித்தவர்கள் எல்லாரையும் நான் என்ன பண்றேன்? உயிரோடு எழுப்பு கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மரித்த சரீரங்களை அல்ல, 50 வருடம் 60 வருடம் பலத்தின் முடிஞ்ச 80 வருடம் வாழப்போற வாழ்க்கைக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு பரலோக வாழ்வா இருந்தாலும் சரி,
பூமிக்கு ஒரு வாழ்வா இருந்தாலும் சரி, கடவுளுக்காக தான் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நீங்கள் வாழுங்கள், செழிப்பீர்கள், ஆசீர்வாதமான பண்ணுவீங்க, மாறுவீர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த உலகத்துல அநேக கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு கொடுக்கிறவர் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. உலகம் கொடுக்கும் கொஞ்ச நாள் சமாதானம், தொலைக்காட்சி பெட்டி கொஞ்ச நேரம் சமாதானத்தை கொடுக்கும், கொஞ்ச நேரம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கை முடங்கி விடும். உலகத்தினுடைய பணம் உங்களை கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க வைக்கும், அதுக்கப்புறம் அது உன்னை விட்டு போய்விடும். உன்னுடைய உடம்புல இருக்கிற பலன் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்ப, அதுக்கப்புறம் உனக்கு பலன் வந்துடும். இது எல்லா சூழ்நிலையிலையும் உனக்கு எது வந்தாலும் உன் கூட இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார், உன்னை வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார், உன்னை வழிநடத்த வல்லவரா இருக்கிறாரு. அவர் சொல்ற, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிடிப்பான். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக ஊழியக்காரர்களை குறித்து அநேக ஏளனமா பேசிக் கொடுக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். அன்பு சகோதரன் ஜான் ஜாப்ரத்தை குறித்து ஏளனமா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எந்த மனுஷனும் பாவி, தேவன் தவிர ஒருவன் நல்லவன் இல்லையே. அல்லேலூயா. அதனால அவர்களுக்காக ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை வீதிகளிலும் வாய்க்கு வந்தபடி பேசுவது நல்லதல்ல. உலகத்துக்கு நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள அன்பான கர்த்தருடைய ஒரு நம்மில் ஒரு சகோதரன் விழுந்து விட்டால் நாம் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்? அவனை தூக்கி விடணும், அவனுக்கு என்ன பண்ணணும்? ஆற்ற வேண்டும், அவனை தேய்ச்ச வேண்டும். ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது? அவனுடைய இந்த ஈஸ்டர் நாளை நம்ம என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். இதுல கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. இதுல நம்ம என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். பாவத்துக்கு செத்துக்கு நீதிக்கு பிழைத்தார் நம்ம. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக செத்து அவருடைய நீதிக்காக எழுந்தார் என்று வசனம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நம்முடைய பாவத்துக்கு நம்ம செத்து நீதிக்கு நம்ம பிழைக்கிறோம். ஆனா அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவருடைய நீதிக்காக என்ன பண்றாரு? நிமிர்ந்து எழுந்தார். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்னவென்றால், நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மகதலேன மரியாதை போல, சீசர்களை போல அவர் சொன்னார், சொன்னபடி மறுபடியும் என்ன பண்ண மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சந்தேகத்தோட அல்ல நம்ம பார்க்க கூடாது. அவர் டெஃபினட்டா நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் ஆணித்தரமா விசுவாசித்து இந்த 2025ஆம் ஆண்டை நாம் கடப்போம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆணித்தரமா விசுவாசிக்கணும். ஒரு சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கணும். அவர் என்ன அநேகருக்கு தரிசனமா மாறுறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு புறப்பட்டு போன உடனே, பரலோகத்துக்கு போன உடனே அவருடைய சீசர்கள் எல்லாரும் ஒருவர் மீன் பிடிக்கிறதுக்கும், ஒருவர் சொந்த வேலைகளை செய்வதற்கும், ஒரு சிலர் சோர்ந்து போயும், ஒரு சிலர் பயத்தோடும், ஒரு சிலர் நடுக்கத்தோடும், இயேசு கிறிஸ்து நம்ம விட்டு போய்விட்டாரே, இனி நாம் என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தது அவங்களுக்கு தெரியாம அறியாது இருந்தாங்க. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வருவார்ன்றது நம்பாம இருந்தாங்க. அவர் சொன்ன வார்த்தையில அவர் கூடவே இருந்து அற்புதங்களின் அடையாளங்களை பார்த்தவர்கள், அற்புதத்துல சாப்பிட்டவங்க, அடையாளத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே கூடவே படுத்திருந்தவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லையே. கண்டு விசுவாசிக்கிறனுடைய காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்ற வசனம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், சீசர்கள் கண்டும் விசுவாசிக்கவில்லை, நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம், நாம் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உலகத்தில் எந்த திருச்சபையினாலும் இருக்கட்டும், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கடினமான சூழ்நிலையில், கஷ்டமான நிலைமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபோது நம்ம கைவிட மாட்டோம். அவரும் நம்மளை ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம நேசிக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த நாளிலும் கூட இந்த தேவனுடைய வார்த்தையை
பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நம்ம எல்லாரும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனிமேலும் நம்ம வாழ வைப்பார். இனிமேலும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கொஞ்ச நாளைக்கு இல்ல. ஒரு மனிதன் ஒரு நிறுவனத்திலிருந்து கடன் வாங்குகிறான். 50,000மோ 1 லட்சமோ 10 லட்சமோ வாங்குகிறான். ஒரு தவணையோ 2 தவணையோ செலுத்தவில்லை என்றால் அவன் மேல் அந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கிறது. மறுபடியும் அவனுக்கு லோன் கிடைக்காதபடிக்கு அவன் மேல என்ன பண்றாங்க, சிபில் ஸ்கோர் ஏற்றி போட்டுறாங்க. எந்த நிறுவனத்துக்கு போனாலும் இனிமேல் உங்களுக்கு லோனே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டாண்ட போய் நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க, அவனுக்கு லோன் கிடைக்காது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து கடலின் ஆழத்தில் என்ன பண்ணிருக்காரு, போட்டிருக்கிறாரு. உன்னுடைய மேற்கும் கிழக்கு எவ்வளவு தூரம் இருக்குதோ அத்தனை தூரங்கள் உன் பாவத்தின் முதுகுக்கு பின்னாடி இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு நிறுவனத்தை போல உன்னை சுட்டி காட்டுகிற தெய்வம் அல்ல, உனக்கு இல்லைன்னு திருப்பி அனுப்புகிற தெய்வம் அல்ல. நீ எப்போ கேட்டாலும் உனக்கு வாரி வழங்குகிற தெய்வம் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ எப்போ எதை நினைத்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வம், உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம். நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.